வணக்கங்கண்ணே, இது சிங்கப்பூர் மண்ணு. நெறைய பேருக்கு இந்த சுண்டைக்காய குழம்புல போட்டாலும் பிடிக்காது, எண்ணெயில போட்டு வறுத்து குடுத்தாலும் பிடிக்காது. ஆனா இந்த மாரி தூள் கிளப்புற துவையலாட்டம் பண்ணி குடுத்தீங்கன்னா, ஐயையோ ஐயையோ புடிச்சிருச்சு. அப்படின்னு உங்கள பார்த்து பாடுவாங்க. அந்த துவையல் எங்க எங்கன்னு தேடி தேடி சோத்துல போடுவாங்க. கண்ணு நீங்க இத பக்குவமா சமைக்கலைன்னா, அப்புறம் உங்கள பார்த்து ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க. ஏன்னா சுண்டைக்காயில கசப்பு இருக்கு. வறுக்கும்போது கவனமா இருக்கணும். இந்த சுண்டைக்காய் துவையல செய்யறதுக்கு துவைக்கிற கல்லுல சுண்டைக்காய போட்டு இல்ல போட்றாதீங்க. இடிக்கிற கல்லுல சுண்டைக்காய போட்டு நல்லா இடிச்சு விட்டு, அடுப்புல சட்டிய வச்சு எண்ணெய விட்டு, சீரகம், கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய், கருவேப்பிலை, 1 பல்லு பூண்டு, நெல்லிக்காய் சைஸ்ல புளி, அப்புறம் இடிச்சு வச்ச சுண்டைக்காய போட்டு பச்சை வாசம் போற அளவுக்கு தண்ணி ஊத்தாம நல்லா வணக்கி எடுத்து மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்தா அட்டகாசமான துவையல் ரெடி கண்ணு. அப்புறம் கொதிக்கிற நல்லெண்ணெயில 2 பூண்டை தட்டி போட்டு துவையல் மேல ஊத்தி வச்சீங்கன்னா 5 நாள் ஆனாலும் போகாது கெட்டு. நெசமாலுமே இது உடம்புக்கு நல்ல ஃபுட்டு. அப்படியே சுட சுட சோத்துல 2 கரண்டி போட்டு நல்லா பெனஞ்சு உருண்டை பண்ணி வெளுத்து கட்டு. மறக்காம இந்த துவையலை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப கிரேட்டு.